Hello students, welcome to HibaMax 10th standard sentence challenge la இன்னைக்கு day 3 day 2 வரைக்கும் நான் கொடுத்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஈவினிங் ஒரு போஸ்ட் வரும். ஸோ அதில் எஸ் நோ அப்படின்ட்டு கொடுங்க. ஸோ எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள். அண்ட் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நிறைய ஒர்க் இருந்தால் நீங்கள் வந்து நிறைய சம்ஸ் கொடுக்கும்போது கஷ்டமாக தெரியும்ட்டு. ஸோ நீங்கள் 5 மார்க் மட்டும் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் 7 5 மார்க் 2 மார்க் கொடுத்துருப்பேன். அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து 5 மார்க் கூட பண்ணுங்கள். அடுத்த நாளைக்கு பேலன்ஸ் இருக்கிறத கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து 5 மார்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு நாள் சேஞ்ச் ஆகும் பேட்டர்ன். ஸோ ஃபுல்லாகவே நிறைய கொஷின்ஸே கொடுக்க மாட்டேன். அப்பப்போ நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். சரிங்களா? சண்டே 100 மார்க் எக்ஸாம் இருக்குது. ஸோ மறக்காமல் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட்டில் கேட்ட டவுட் எல்லாம் வீடியோட கடைசியில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், சாப்டர் 7 யூனிட் எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 10. இது எல்லாமே பிடிஏ கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ பேஜ் நம்பர் கன்ஃபியூஷன் வர்றனால நான் வந்து பேஜ் நம்பர் கொடுக்கல. சரிங்களா? எந்த எக்ஸசைஸ் எத்தனாவது சம்முன்னு தரேன், நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது செகண்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், சாப்டர் நம்பர் 8 யூனிட் எக்ஸசைஸ் கொஷின் நம்பர் 6. யூனிட் எக்ஸசைஸ் இது வரைக்கும் சால்வ் பண்ணலன்னா இனியாவது சால்வ் பண்ணுங்கள். சென்டர் மேம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே படிச்சிருக்கணும். ட்ரை திஸ் ப்ராக்ரஸ் செக்கும் பண்ணியிருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 3, சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.1 கொஷின் நம்பர் 9. ஸோ 5th சாப்டரில் எக்ஸசைஸ் 5.1 5.4 ஒரு கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 5.1 கொஷின் நம்பர் 9. நெக்ஸ்ட் கொஷின், சம் நம்பர் 4 சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.2 9th கொஷின். டயக்ராம் வரைஞ்சி சால்வ் பண்ண வேண்டிய கொஷின்ஸ்க்கெல்லாம் டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். டயக்ராம் வரைஞ்சி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்கள். சம் 5 வந்து சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.3 கொஷின் நம்பர் 3. ஸோ இன்றைக்கி நான் வெறும் 5 கொஷின் தான் கொடுத்துருக்கேன். 5 மார்க்ஸ். ஸோ இந்த 5 கொஷின் மட்டும் சால்வ் பண்ணுங்கள். நிறைய பேர் மாடல் எக்ஸாம் இருக்குது, ரிவிஷன் எக்ஸாம் இருக்குது, எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ நான் 5 கொஷினாகவே தரேன். நம்ம வந்து பொறுமையாகவே செய்யலாம். சரிங்களா? ஸோ எனக்கு இந்த ஸ்டடி பிளான் வந்து ஆனுவல் வரைக்கும் நீங்கள் இதை வந்து கொண்டு போகணும். நடுவில் கஷ்டமாக இருக்குன்னு ட்ராப் பண்ணிடவே கூடாது. ஸோ அதனால் நான் கம்மியாகவே தரேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலே நம்மளால சென்டம் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் கொண்டு போயிட முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட்டில் கேட்டதுக்கெலாம் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோ கமெண்ட்டில் நிறைய விஷயம் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து தியரம்னா அதில் இருக்கிறத அப்படியே எழுதணுமா, நம்ம ஓன் வேர்ட்ஸ் எழுதலாமான்ட்டு. கண்டிப்பாக ஓன் வேர்ட்ஸ் எழுதக்கூடாது. தியரமில் அந்த புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே வரணும். டயக்ராம்ஸாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ண டேர்ம்ஸ் எல்லாமே புக்கில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம வந்து செய்ய முடியும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இதை மட்டும் படித்தா என்னால் 80 above வாங்க முடியுமா, இல்லை 80 above தான் வாங்க முடியுமா, அதுக்கு மேலே வாங்க முடியாதா கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் டெய்லி 5 sums 7 sums நடுவில் 100 மார்க் டெஸ்ட் எல்லாம் எழுதும் போது கண்டிப்பாக புக்கில் இருக்க எல்லா கொஷினுமே உங்களால் முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து டவுட் பண்ணாதீங்க. முதல்ல ஒரு விஷயத்த, இது படித்தா 80 தான் என்னால் வாங்க முடியுமா, கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து இதை மட்டும் செய்ய போகிறது இல்லை. கரெக்டாக நீங்கள் டியூஷன் போவீங்க, வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அடிஷ்னலாக தான் இதை செய்யணும். இல்லை நீங்கள் இதை மட்டுமே செஞ்சால் கூட உங்களால் சென்டம் எய்ம் பண்ண முடியும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் அந்த டவுட்லாம் பண்ணாதீங்க. சயின்ஸுக்கெலாம் கேட்டுட்ருக்கீங்க. சயின்ஸுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழித்து இந்த லீவ் கொஞ்சம் போட்டோம், அதுக்கப்புறம் சயின்ஸுக்கும் நான் வந்து தரேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இது வரைக்கும் இந்த சேலஞ்ச் பற்றிலாம் தெரியல, அவங்களுக்குமே சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ செய்கிறதுக்கு எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.